பிரைஸ் தி லார்ட். லீபனோன் திருச்சபையின் அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் இனி அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஆமேன். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசுவை தேடும் பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். யோவேலில் இப்படியாக இருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லா இடத்திலும் உலக பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட தாவீதை போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார். எப்படி மோசேக்கு முகமுகமாய் தரிசனமானாரோ அதேபோல் நமக்கும் அவர் முகமுகமாய் தரிசனமாக வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் தேடும் பொழுது அவர் நமக்கு அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன்.